மாத்தளை உன்னஸ்கிரிய பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கிடையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலை சமரசப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் அலுவிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மாத்தளை உன்னஸ்கிரிய இமுல்பிட்டிய சந்தையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கிடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் 12 தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் பிணை வழங்கியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பில் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் அலுவிகாரவிடம் நாம் வினவினோம். உன்னஸ்கிரிய பிரச்சினை தொடர்பில் 2 தரப்பினருடனும் நான் கடந்த வாரம் கலந்துரையாடினேன். விளக்கமறியலில் உள்ளவர்களுக்கு பிணை வழங்கிய பின்னர் அவர்கள் தொடர்பில் சகல சட்ட ரீதியான விடயங்களையும் முன்னெடுக்கும் பொறுப்பை முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான ஜோகராஜன் என்பவரிடம் நான் வழங்கியுள்ளேன். சட்டத்தரணியுடன் கலந்துரையாடி இந்த சர்ச்சையை சமரசப்படுத்துமாறு போலீசாருக்கும் நான் அறிவித்துள்ளேன். தமிழர் தரப்பில் முறைப்பாடு இருப்பின் அது குறித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். அனைவரும் வாழ வேண்டியுள்ளது. இங்கு சிங்கள தமிழ் என்ற பிரச்சனை ஏற்பட முடியாது. இதுகுறித்து போலீசாருக்கும் கிராம உத்தியோகத்தருக்கும் நான் தெரியப்படுத்தியுள்ளேன். எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை.